ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்துல இருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுல டோட்டலா 150க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 35,000 வரைக்கும் தராங்க. பிளஸ் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்டோட மகாரத்னா ஜென்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட் தான். இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ராசஸ் டெக்னீஷியன், ப்ராசஸ் ஆப்ரேட்டர், டெக்னீஷியன் இந்த கேட்டகரியிலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 150க்கும் அதிகமான வேகன்சி இருக்கு. அது கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 26,500லேருந்து 34,000 வரைக்கும் தராங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஃபுல் டைமில் ரெகுலர் கோர்ஸில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 60% மார்க் கேட்டிருக்காங்க. அதாவது ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு. அதர் கேண்டிடேட்டான எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி இவங்களுக்கு 50% மார்க் இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் இந்த டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதை ட்ரைனிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன எலிஜிபிள் டிப்ளமோ டிசிப்ளின் என்னென்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே இந்த போஸ்டிங்க்கும் அதே மாதிரி தான். நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. பின்ன சாண்ட்விச் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வித்தவுட் பிரேக் இல்லாமல் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லேட்ரல் என்ட்ரி டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பின்ன ஹையர் குவாலிஃபிகேஷன் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பிஏ, பிடெக்கு அல்லது அதுக்கு மேலே நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமு, கரஸ்பாண்டன்ட், டிஸ்டன்ஸ் மெத்தடில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸோட கட் ஆஃப் டேட் ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூ பிடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டே 3 ஸ்டேஜில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து 60 மார்க்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து 40 மார்க்கும் கொஸ்டின் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸ்டேஜ் 2ல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் யார் குவாலிஃபை ஆகிருக்காங்களோ அவங்கள ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கைட்லைன்ஸ் எல்லாம் ஜென்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்ரு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, இஎஸ்எம் கேண்டிடேட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கு 590 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டென்டேட்டிவாக செப்டம்பர் மாதம் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மும்பை ரிஃபைனரி அண்டு கொச்சி ரிஃபைனரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நியர்பை கேரளாவிலேயே கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால்
அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி போஸ்டிங்க்கு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.